பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இயற்கை வேளாண்மைங்கிறது வெறும் தொழில் முறை இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்க இயற்கையோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கைக்கு தயாராகிட்டீங்கன்னா சின்ன செடிக்கு கூட நல்லதையே நினைக்கிறவர் ஆயிருவீங்க. அதுலேயே எல்லா சமூக மாற்றங்களும் ஆரம்பமாயிரும். அரியலூர் பக்கத்தில் பாப்பனஞ்சேரிங்கிற ஒரு பஞ்சாயத்தில் ஒரு 9 ஏக்கர் விவசாய நிலம் வாங்கினேன் 2015. அதை ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்யலான்னு ஒரு ஆசைப்பட்டு முதல்ல என்ன பண்ணலான்னு அங்கங்கே போகிற அனுபவத்தில் கண்டுபிடிச்சதில் முதல்ல ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இயற்கை விவசாயம் பண்ணோன்னா மாடு வேணும். அதுக்காக மாட்டுக்கு தேவையான தீவன புல்லும் தாங்க ஆரம்பத்தில் வளர்த்தோம். மாடை பின்னாடி அதுக்கு பின்னாடி ஆடு வளர்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் தினசரி வருமானம் வேணுமேங்கிறதுக்காக பூஞ்செடி வளர்ப்புக்கு சம்மங்கி பயிர் பண்ணியிருக்கிறோம், நந்தியாவட்டம் பயிர் பண்ணியிருக்கிறோம். அது இயற்கை முறையில் பண்ணாமல் ஆரம்பத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு உரங்கள்லாம் போட்டு தான் நாங்கள் பண்ணினோம். அப்புறம் அப்படியே பல விவசாயிகளை பார்க்கும்போது இயற்கை முறைக்கு மாறக்கூடாதுன்றப்ப நிறைய இடங்களில் போய் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பஞ்சகாவியா, மீன் அமிலம், அமிர்த கரைசல் இதெல்லாம் செஞ்சு நம்மளே நம்ம இதுக்கு பயன்படுத்திட்டு வரோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ மேக்சிமம் வந்துட்டோம். இப்போ என்னோடய மாட்டு கழிவுகளை என்னோடய நிலத்துக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட சாணம், மூத்திரம், கோமி எல்லாத்தையுமே நம்ம நிலத்துக்கே ரீசைக்கிள் பண்ணிக்கிறோங்க. ட்ரிப்பு வழியாக கொண்டு போயிடுறோம். அதுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. உரத்தில் வர செலவுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி வருது. அதோட மகசூலும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கூடுதலாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு அந்த பயிர் இருக்குது. 3 வருஷத்தில் உரம் போட்டு வர்றது 5 வருஷம் வரைக்கும் இந்த பூவில் எடுக்கலாம். அது அனுபவத்தில் பார்த்துருக்கேங்க. அப்புறம் மாத வருமானம், கோழி இருக்குது, ஆடு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 2 முறை ஆடு விற்றுக்கலாம். மீன் குட்டை வச்சுருக்குறோம். மீன் குட்டை மாட்டுகளோட கழிவுகளை மீன் குட்டைக்கு போட்டுக்கிறோம். அப்புறம் மாட்டோட சாணத்தை வச்சு மண்புழு உரம் நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம். இப்படி மாட்டிலிருந்து கிடைக்கிற அம்புட்டு பொருளையுமே நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் ரீசைக்கிள் பண்ணிக்கிறதால எனக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க. மழை நீரை சேர்க்கலான்னு ஒரு பண்ணை குட்டை ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த தண்ணியெல்லாம் சேமித்து வைக்கும்போது தான் கேவிகேலேருந்து சார் வந்தாங்க. இந்த குட்டையவே நீங்கள் மீன் வளர்க்க ஆரம்பிக்கலாமேன்னு கேட்டாங்க. கொஞ்சம் பூஸ்டப்பாக இருந்துச்சு. அப்புறம் அவங்கள மூலமாகவே 2-3 இடத்த போய் பார்த்தேன். சரி மீன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் 4 வகையான மீன் கொடுத்தாங்க. 4 வகையான மீன்களில் மேக்ஸிமம் எல்லா மீனுமே நல்லா தான் வந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிடிச்சோம். ஒரு 400லேருந்து 500 கிலோ வரைக்கும் வந்துச்சு ஒரு முறைக்குமே. இப்போ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதிலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேவிக்கையில் கேட்டிருக்கோம். சில ஐடியாலாம் கொடுத்துருக்காங்கங்க. மேக்ஸிமம் நாங்கள் அதுக்கு ஃபுட்டுன்னு எதுவுமே போடல, மாட்டோட சாண கரைசல் தான் போட்டோம். அதை மட்டுமே சாப்பிட்டு நல்லா தான் வளர்ந்துச்சிங்க. வேறு எந்த தீனியும் கொடுக்கல. இப்போ தினசரி வருமானத்துக்கு பூ வச்சுருக்கோம். அப்புறம் வார வருமானம், மாத வருமானம் வந்துகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு இருக்குது. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரணுமேங்கிறதுக்காக நிலத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தேக்கு மரம் போட்டிருக்காங்க. ஒரு 150 கன்று போட்டிருக்கோம். ஒரு 100 கன்று பக்கம் நல்லா வந்திருக்குங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அது நமக்கு ஒரு ஆதாயமாக கொடுக்கும். ஒருங்கிணைந்த பண்ணைங்கும்போது ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்குது. மேக்சிமம் பார்த்திங்கன்னா முதல் முக்கியம் மாட்டோட கழிவுகள் தான் நமக்கு ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இயற்கை விவசாயத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. பஞ்சகவ்யா நம்ம தயாரிச்சிக்கிறோம், ஜீவாமிர்தம் தயாரிச்சிக்கிறோம், மண்புழு உரம் தயாரிச்சிக்கிறோம். அப்புறம் கழிவுற தண்ணியை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதில்ல. அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம். ட்ரிப்பு வழியாக போயிட்டுருக்கு. மாட்டுக்கு தேவையான தீவன புல்லும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு அந்த தீவன புல்லே போதுமானதாக இருக்குது. அப்புறம் சம்மங்கி பயிர், நந்தியாவட்டம் ஒன்று அங்கங்கே பார்க்கலாங்க. இப்போ நம்ம பசுமை கானகம் ஒருங்கிணைந்த பண்ணையோட மாட்டு தொழுவத்தில் இருக்காங்க. விவசாயத்துக்கு மிக முக்கிய பங்கு, முதல் ஆதாரமே மாடு தான். ஃபஸ்ட்டு நாங்கள் மாடு தான் ஆரம்பித்தோம். ஒரு 5 வகையான மாடு வச்சுருந்தோம். வடநாட்டு மாடான நாட்டு மாடு சாகிவால், கிர்ரு, அப்புறம் ரெட் சிந்தி, தமிழ்நாட்டோட பூர்வீக மணப்பாறை, காங்கேயம் எல்லா மாடும் வச்சுருந்தோம். பாலுக்காக HF வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஒரு அனுபவம்னா, நமக்கு தேவையான சாண மூத்திரம் முக்கியம், பாலும் முக்கியம். பாலுங்கும்போது HF மாடு, அதை பற்றி கேள்விப்பட்டேன். 25 லிட்டர் கறந்த மாடு தாங்க. அது வேணான்னு நான் திரும்ப விற்றுட்டேன். அந்த சாணத்தை நம்ம யூஸ் பண்ணதில்லை. மண்புழு கூட அந்த சாணத்தை யூஸ் பண்ணதில்லை. நாட்டு மாட்டோட சாணம், நாட்டு மாட்டோட மூத்திரம் மிகப்பெரிய பொக்கிஷம் நிலத்துக்கு. அதனால் நம்ம அது தேவையில்லைன்னு அதை கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட சாகிவால், கிர்ரு இதோட நம்ம பண்ணையில் போட்டது தாங்க. அவங்க இதோட அம்மாலாம் விற்றாச்சு.
பட் இது நாட்டு மாட்டு வகையை சேர்ந்தது தான், இங்கேயே வளர்ந்தது. நம்ம சீதோஷ்ண நிலைக்கு நல்லா ஒத்துறோன்னா 2 கன்றுக்குட்டி மட்டும் வச்சுருக்கோங்க. அப்புறம் இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடு வளர்க்குறோம் ஓகே, ஆடும் வளர்க்கணும். கேவிகேயில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்பப்போ கேவிகேயில் அறிவுரை சொல்லுவாங்க, ஆடு வளர்க்கலாம், மாட்டோட சேர்த்து ஆடும் வளர்க்கலாங்கிறப்போ ஆட்டோட கழிவும் நமக்கு நிறையா பயன்படுது. அதுக்காக ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பறநாடு வளர்த்தாங்க. அது போயிட்டுருக்கு. அப்பப்போ ஆடு வாங்குவோம், ஒரு 5 மாதம் வளர்ப்போம், நல்ல லாபத்துக்கு விற்போம். இப்போ இருந்த ஆடெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து சேலம் கருப்பு ஒரு 50 ஆடு வளர்க்கலான்ட்டு ஒரு ஆசைங்க. அதுக்கான தீவன புல்லும் நம்மக்கிட்டே இருக்குது. 2-3 ஏக்கரில் தீவன பயிர் கோஃபோர், சூப்பர் நேப்பியர்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த தொழுவத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கோமியம், இந்த சாணம் ஒரு துளி கூட வீணாகாமல் மறுசுழற்சி பண்ணுறோங்க. இதில் என்ன செஞ்சுருக்கோம், தினமும் மாடு கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வெளியே விட்டு அது அசிங்கமாக போகிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டோரில் ஒரு ஸ்டேங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த கழிவை ஸ்டோர் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம். திருப்பி மறுசுழற்சியாக நாங்கள் அதிலேருந்து மோட்டரில் பம்ப் பண்ணி சொட்டு நீரில் கொண்டு விட்டு நம்ம நிலத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கோமியத்தை மட்டும் தனியாக பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கிறோம். சாணம் எடுத்துக்கிறோம். சாணம் கோமியத்தை பஞ்சகாவியாவுக்கு யூஸ் பண்ணுறோம், அமிர்த கரைசல் ஜீவாமிர்தத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு துளி கூட மாட்டில் இருக்கிற கழிவு எதுவுமே போகிறது இல்லைங்க. மாட்டுக்கு தேவையான நெல் வைக்கல் நம்மளே பயிர் பண்ணிக்கிறோம், மாட்டுக்கு தேவையான தீவன புல்லு நம்மளே பயிர் பண்ணிக்கிறோம். காசு கொடுத்து வாங்குறோன்னா தவிடு மட்டும்தாங்க வாங்குகிறோம். தேவைக்கு இருக்குது மேக்ஸிமம் நம்மளதே யூஸ் பண்ணிக்கிறோம், பத்தாயிரத்துக்கு வாங்கிக்கிறோம். தீவன புல்லை மட்டும் நேரடியாக போடாமல் சாப் கட்டரில் கட் பண்ணி போடும்போது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும். இப்போ சூப்பர் நேப்பியர்லாம் கரும்பு மாதிரி தாங்க, பாதி இனிப்பு இருக்கும், நல்ல சத்து புரத சத்து உள்ளது. துண்டு துண்டாக நறுக்கி போட்டால் நம்ம பிட்டு விடாமல் சாப்பிட்றோம். அது மேக்ஸிமம் நறுக்கி போட்டுரும். சாப் கட்டர் அவசியம். தீவன புல் வளர்த்தோம்னா சாப் கட்டர் அவசியம். கேவிகேவில் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தாங்க, அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. முக்கியமாக இயற்கை விவசாயம்னு வரப்போ முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கிட்டது நம்மாழ்வார் ஐயாங்க. அது மூலமாக அப்புறமா பார்த்தோம் பஞ்சகாவியா ரெடி பண்ணுறதுக்கான அம்புட்டு பயிற்சியுமே அவர்கிட்டேருந்து நம்ம காணொலி மூலமாக எடுத்தது தாங்க. அதுக்கு தேவையான சாணம் என்கிட்டேருந்து எடுத்துக்கிறேன், அதுக்கு தேவையான தயிர் என்கிட்டேருந்து எடுத்துக்கிறேன், அதுக்கு தேவையான நெய் என்கிட்டேருந்து எடுத்துக்கிறேன், பால் என்கிட்டேருந்து எடுத்துக்கிறேன். 5 பொருள் பத்தாததுக்கு எதாவது பழம் நம்ம பண்ணையில் வளர்கிற பழத்தெல்லாம் அதில் சேர்த்துக்கிறோம். ஓரளவு இந்த 5 முக்கியமானது. அப்புறம் கூடுதலாக வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், அது சேர்த்துக்கிறோம். வெல்லம் வெளியில் நாட்டு வெல்லம் பியூராக பார்த்து தான் வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி பஞ்சகாவியத்துக்கு நம்மளுடைய மாடு நல்லா யூஸ் ஆகுது. அது இல்லாமல் ஜீவாமிர்தத்துக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோ கோமியம் 5 கிலோ சாணம் நம்ம பண்ணையிலேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்து கரைச்சி வச்சுட்டு அதில் 1 கிலோ சர்க்கரையை போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது 2 நாள் 3 நாளில் தயாராகிடும். அது திருப்பி அதையும் நம்ம நிலத்துக்கு கொடுத்துக்கிறோம். மிக முக்கியமானது இயற்கை விவசாயத்துக்கு மாடு, அதோட கோமியம், அதோட சாணத்தோட பயன்பாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஒன்று. அடுத்தது மண்புழு உரம் நமக்கு மிக முக்கியமான ஒன்றுங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், நிறைய செலவு பண்ணி தான் செய்யணும்னு இல்லை. அடுத்தது பார்க்கலாங்க, அதையும் பார்க்கலாம், அதை பற்றியும் சொல்கிறாங்க. நம்ம மாட்டில் கிடைக்கிற சாணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு 10 நாள் அதில் இருக்கிற அமிலம்லாம் வெளியே போகிற அளவுக்கு வெளியில் உலர்த்தி நல்லா கொத்தி விட்டு பவுடராக்கி, தூளைனா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தூளாக்கி நம்ம குடிலுக்கு கொண்டு வராங்க. குடிலில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி உயரத்துக்கு 2 அடி அகலத்தில் 10 அடி நீளத்தில் 2 தொட்டி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். போடும்போது கிட்டத்தட்ட நம்ம போட்டு ஆப்ரிக்கன் புழு நம்ம விட்டுருக்கோம் உள்ளார. அதிலேருந்து மினிமம் 40 நாளில் நமக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். மண்புழுவோட நேச்சர் உள்ளே சாப்பிடும், மேலே அதோட கழிவை வெளிப்படுத்தும். அந்த கழிவை கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அதுதான் மண்புழு உரம். நிறைய பேர் மண்புழுனா மண்புழுவோட சேர்ந்த உரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. மண்புழு மாட்டோட சாணத்தை சாப்பிட்டு மண்புழு அது வெளிப்படுத்துகிற கழிவு தான் மண்புழுவோட உரம். அந்த மண்புழு உரத்தை தான் நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தினா அதுக்கு பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பயன்பாடு விவசாயிக்கு மண்புழு உரம். அந்த உரம் இப்போ நம்ம போய் ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ ஒரு 5 கிலோ சாதாரணமாக தொழு உரம் கொடுக்குறோம்னா ஒரு 1/2 கிலோ மண்புழு உரம் கொடுத்தோம்னா அதாட்டம் பல மடங்கு அதுக்கு சத்து இருக்குது. எல்லா சத்து, தழை சத்து, சாம்பல் சத்து, மணி சத்து 3 கலந்துருக்கிறதாவே சொல்கிறாங்க. மிகப்பெரிய பயன்பாடு மண்புழு உரம். என்னோடய நிலத்துக்கு போதுமான அளவுக்கு மண்புழு உரம் நிறையவே கிடைக்கிது. 1 டன் மண்புழு உரம் வேணும்னா கிட்டத்தட்ட 1.25 டன் 1.5 டன் நம்ம சாணத்தை மண்புழுக்கு கொடுத்தாலே 1 டன் உரம் கிடைக்கும். சராசரியாக மாதத்துக்கு 1லேருந்து 1.5 டன் உரம் என்னால் எடுக்க முடியுது. என்னோடய எல்லா பயிருக்குமே மண்புழு உரத்தை நானே யூஸ் பண்ணிக்கிறேன், விற்பனைக்கு கொடுக்கறதில்ல. எனக்கே தேவைக்கு சரியாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா முயல் வளர்ப்பு ஒரு சின்ன முயற்சிங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதை கொஞ்ச நாளில் அதை பெருக்கம் பண்ணுறதுக்கான ஐடியா. அது கேவிகேயில் தான் அழகு கண்ணன் சார், ராஜா சார் 2 பேர் கொடுத்தாங்க. அப்புறம் கூண்டை நம்மளே ரெடி பண்ணி இப்போதைக்கு 1 யூனிட் கொண்டாந்து வச்சுருக்கோங்க. இப்போ தான் ஒரு 20 நாள் ஆகும். இதோட அனுபவங்கள் இனிமேல் பார்க்க தான் தெரியும்.
ஆனால் அதுலேருந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடைக்குங்கிறது ஒரு ஆசை, அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பசுமை கானகத்தோட ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணையில் மீன் குட்டையில் இருக்கோம். ஆரம்பத்தில் மழை நீர் சேகரிப்புக்காக பண்ணை குட்டையாக வெட்டின இடம் இது. கேவிகேலேருந்து சயின்டிஸ்ட்லாம் வந்தப்போ இதில் மீன் வளர்க்கலான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி இருந்துச்சு, இது உள்ளே விட்டு நாங்கள் மீன் வளர்த்தோம். மீனில் 5 வகையான மீன் நாங்கள் வளர்த்தோம். விரால் கூட வளர்த்தோம். ஒரு ஈல்டுக்கு 400 கிலோ வரைக்கும் வந்துச்சு. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு தடவை பிடிச்சோம். அப்புறம் தண்ணி பற்றாக்குறை வரும்போது நான் ஒரு முறை கேவிகே சோழமாதேவி போனேன். சயின்டிஸ்ட்டை பேசுகிறப்ப சொன்னாங்க, குறைவான தண்ணீரில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணப்போ ஒரு சில இடத்துல சொன்னாங்க, இங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கன்னாங்க. அப்போ நானும் போனேன். அதேமாதிரி கேரளா மாநிலம் திருச்சூரில் ஒரு நண்பரோட அறிமுகம் கிடச்சிது. அவர் சொன்னார், தண்ணி குறைவாகவும் இடம் குறைவாகவும் நல்ல உற்பத்தியும் பண்ணலாம், அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுங்கன்னாரு. நான் உடனே அந்த பண்ணைக்குட்டையை தூத்துட்டு 3 பாண்டு 40க்கு 50 40க்கு 50 சைஸில் 3 பாண்டு ரெடி பண்ணியிருக்கேன். மிக முக்கியமாக அவர் சொன்ன கருத்து என்னன்னீங்கன்னா, மீன் உற்பத்திக்கு அதிகமாக தேவை ஆக்சிஜனு. அதிலேருந்து வர நைட்ரேட் அம்மோனியாலாம் அந்த மீனோட உற்பத்தியை பாதிக்குங்கிறதால அதுக்கு வெளியேற்றுறதுக்கான பக்குவம் நம்ம பண்ணிடணும். ஒரு சின்ன குட்டை வெட்டினாலும் தண்ணி வெளியே போயிடணும். ஒரு 20%, 100% 20% தண்ணியை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வெளியேற்றினோம்னா அதுலேயே அம்மோனியா போயிடும், நைட்ரேட் போயிடும். மீனுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஆக்சிஜன் கொடுக்கணுங்க. ஏரேஷன் கொடுத்துட்டோம்னா மீன் ஓரளவுக்கு 3 அடி, அதிகபட்சம் 3 அடி தண்ணி இருந்தால் போதும். ஏரேஷன் தான் மிக முக்கியம் மீனுக்கு. அதுக்கு வர கழிவு வெளியே போகிறதுக்கு 20% வாட்டர் நம்ம வெளியேற்றினோம்னா அந்த கழிவான வாட்டருக்கு பக்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு வெஜிடபிள் போடலாம். கேரளாவில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எடுக்கிறாங்க, அருமையாக வருது. ஏன்னா வெஜிடபிள்ஸுக்கு தேவையான ஊட்டம் நைட்ரேட்டில் இருக்குது, அம்மோனியாவில் இருக்குது. நம்ம அதையும் பயிர் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது, விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் இப்போ இந்த 20 சென்டில் நம்ம போட்டதை 40க்கு 50 ஒரு பாண்டில் எடுக்கலாம். அப்போ இந்த 3 பாண்டில் இந்த குட்டையில் எடுக்கிற மாதிரி 3 மடங்கு நம்ம அதிக உற்பத்தி எடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் பல பேரோட ஐடியா வச்சு இது மல்ச்சிங் சீட்டு போடணுங்க. ஏன்னா சின்ன குட்டை தண்ணி உள்ளே போயிருங்கிறதுக்காக சீட்டு போற்ற போகிறோம். 40க்கு 50 சைஸு, 60க்கு 57 சைஸு கேட்டிருக்கோம். 12,500 27,000 வரைக்கும் இருக்குங்க சீட்டு. போட்டுட்டோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட் ஆகிற 20% தண்ணியை நம்ம வெளியெடுத்தோம்னா அதை நம்ம பின்னாடி அதுக்கு பக்கத்தில் காய்கறி பயிர் உண்டு பண்ணிக்கலாம். மீனோட உற்பத்தி ஜாஸ்தி இருக்கும். அம்மோனியா, நைட்ரேட் நம்ம அப்போ செக் பண்ணிக்கலாம். பிஹெச் லெவல் அப்பப்போ பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பண்ணால் பெரிய பாண்டில் வளர்க்குறத விட இந்த சின்ன 40க்கு 50 குழியில் அதாட்டம் 2 மடங்கு ஈல்டு எடுக்கலாங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க விவசாயிங்க. அதை வச்சு தான் இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். கேவிகேவில் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பப்போ ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. இது பாருங்கள், இதான் இந்த குட்டை. இன்னும் 1 மாதத்தில் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பசுமை கானகம் ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணையத்தில் கொய்யா தோப்பில் இருக்கோங்க. கொய்யா லக்னோ 49 ஒரு ரகம் போட்டிருக்கேன். ஒரு 80 சென்ட் போட்டிருக்கோங்க. 350 கன்று இருக்குது. அடர் நடவு முறையில் போட்டது. ஒரு விவசாயி கேவிகேயில் ஒரு பயிற்சிக்காக போயிருந்தப்போ சேலம் பக்கத்துலேருந்து ஒரு விவசாயி வந்திருந்தாருங்க. இந்த மீட்டிங் ஹைதராபாத்தில் நடந்தது, கேவிகேயோட பெரிய லெவல் கான்ஃபரன்ஸு. இதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தப்போ அவரோட பேசுகிற அறிமுகம் கிடச்சிது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ பண்ணும்போது வெறும் பூஞ்செடி மட்டுமே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான வருமானம் எப்போயா திடீர்னு கிடைக்கும், நீங்கள் கொய்யா போட்டால் என்னன்னு கேட்டப்போ அவர் தான் எனக்கு சொன்னார், லக்னோ 49 அது மாதிரி 2-3 ரகம் சொல்லி லக்னோ 49 நமக்கு நல்லா வரும், நீங்கள் போடுங்கன்னாரு. நான் ஒரு 380 கன்று போட்டிருக்கேங்க. அவரே கன்றும் கொடுத்தாரு, சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். வச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போது ஆரம்ப காலத்தில் அந்த பூ வந்ததெல்லாம் நாங்கள் நறுக்கி விட்டுட்டோம். முழு உற்பத்தி வரணுன்னா இனிமேல் அது பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு எந்த உரமும் கொடுக்கல, ஒன்லி வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் கவுடங் யூரினோட ரீசைக்கிள் வாட்டரோடு போகும்போது கலந்து விட்டுறோம். வேறு எந்த உரமும் கொடுக்கறது இல்லைங்க. மேலே மட்டும் 2-3 தடவை பஞ்சகாவியா தெளிச்சிருக்கோம், ஃபிஷ் அமினோ ஆசிட் தெளிச்சிருக்கோம், அவ்வளோதான். முக்கு நல்லா வைக்கிறப்போ நீர்மோர் கரைசல் தெளிப்பாங்க. ஒரு நல்ல வருமானம் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். குறைஞ்சது இதில் ஒரு 6 மாதத்துக்கு 2 ஈல்டு வருன்றாங்க. ஒவ்வொரு 6 மாதத்தில் 2 மாதம் எப்படி வச்சாலும் ஒரு 4 மாதம் நல்ல வருமானம் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இப்போ அடுத்த வரப்போகிற ஈல்டில் தான் இதோட ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணையம் சம்மங்கி ஃபீல்டில் இருக்கோம். சம்மங்கி இப்போ நம்ம போட்டிருக்கிறது பிரிஜுவால்னு ஒரு ஹைபிரிட் ரகம். நாட்டு சம்மங்கி பிரிஜுவால் 2 ரகம் உண்டு. நம்ம பிரிஜுவால் போட்டிருக்கோம். இது எங்களோட அனுபவத்தில் நாங்கள் இப்போ 2வது ஈல்டு போட்டிருக்கோம். ஒரு முறை நம்ம விதைக்கும் போது அதுலேருந்து 3 ஆண்டு காலம், குறைந்தபட்சம் 3 ஆண்டு காலம் நம்ம வருமானம் எடுக்கலாம். நாங்கள் 3 ஆண்டு காலம் முடிச்சுட்டு இப்போ 2வது ஈல்டு போட்டிருக்கோம். போட்டு இப்போ 6 மாதமாக
ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இதோட விதைப்பு முறை எப்படி பண்ணலான்னா, சம்மங்கி போடும்போது 2 வேலையை கவனமாக பார்க்கணுங்க. ஒன்று விதையை வாங்கிறது, விதையை நேர்த்தி பண்ணுறது, விதையை உற்பத்தி பண்ணுறது. அதே சமயம் சைமல்டேனியஸாக நிலத்தை சரி பண்ணுறது. 2 சைமல்டேனியஸாக நடக்கும்போது நம்ம என்றைக்கு கிழங்கு வாங்குகிறோமோ விதையை கிழங்காக தான் வாங்குவோம். வாங்கி அதை சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அதை விதை நேர்த்தி பண்ணுறோம். விதை நேர்த்தி பண்ணி குழித்தட்டு முறையில் நம்ம வளர்க்குறோம். செடியாக வளர்க்கும்போது அந்த 1 மாத காலத்தில் நம்ம நிலத்தை தயார் பண்ணணும். நிலத்தை திரும்ப திரும்ப பல முறை உழணுங்க. நான் முக்கியமாக சொல்கிறது, சம்மங்கியில் என்னோடய அனுபவத்தில் சம்மங்கி போடணும்னு முடிவு பண்ணியாச்சா நிலத்தை தூளாக்குங்க. வல்லுவனுவாக்கு மாதிரி நிறைய மண்ணை தூளாக்குங்க. நல்லா திரும்ப திரும்ப உழுங்க. உழுதுட்டு அதுக்கு தேவையான தொழு உரம் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு திரும்பவும் உழணும். இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது 3 அடி பார் அவசியமாக போடணும். 3 அடி பாருக்கு ஒவ்வொரு 3 அடி பாருக்கும் இடையில் 2 அடி மினிமம் கேப் இருக்கணுங்க. 4 அடி உள்ள நிலப்போர்வை மல்ச்சிங் ஷீட்டு நம்ம போடணும். இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மல்ச்சிங் ஷீட்டு போத்துறதுக்கு முந்தி நம்ம நல்லா உழுதுட்டு தொழு உரம்லாம் போட்டு பாரும் கட்டியாச்சுங்க. பாரு ஆளை வச்சு எடுத்து கட்டுறோம். கட்டிட்டு மேல் பகுதியை சமம் பண்ணுறோம். பாரோட மேல் மட்டத்தை சமம் பண்ணுறோம். சமம் பண்ணிவிட்டு அதில் வேப்பம் புண்ணாக்கு, கொட்டமுத்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஓரளவுக்கு ஒரு லேயரை தூவிட்டு சொட்டு நீரை நம்ம பாசனம் பண்ணுறோம். சொட்டு நீரை பாசனம் பண்ணி அது தரவாக பரிசோதனை பண்ணி தண்ணி எல்லாம் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நிலப்போர்வையை நம்ம போத்துறோம். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இது ஒரு பக்கம் 40 நாள் 50 நாள் ஆயிரும். அதே சமயம் 60 நாளில் நம்ம குழித்தட்டில் வச்ச சம்மங்கி நாற்று ரெடி ஆயிருங்க. அதுக்கு பின்னாடி 6 ஆக் முறையில் 3/4 அடிக்கு 3/4 அடி 6 ஆக் முறையில் ஹோல் போடுறோம். ஹோல் போட்டு அந்த ஹோலில் நம்ம சம்மங்கி எடுத்து பயிர் பண்ணுறோங்க. வச்சு 3 மாதம் மினிமம் 3 மாதம் காலகட்டத்துக்கு நம்ம அதை பராமரிச்சுட்டு வரணுங்க. ஈல்டு 4ஆவது மாதம் தான் வரும். அப்போ நம்ம குழித்தட்டில் வச்சத்துலேருந்து வெளியெடுக்கிற வரைக்கும் ஒரு 2 மாதம், அதுக்கு பின்னாடி ஒரு 4 மாதம் 6 மாத காலம் வெயிட் பண்ணோம்னா தான் ஃபஸ்ட்டு ஈல்டு மினிமம் லெவல் வருங்க. 6 மாத காலம் குறைவான மகசூல் தான் கிடைக்கும். பயிர் வச்ச 1ஆவது வருஷத்துலேருந்து அதுக்கு பின்னாடி ஒரு 24 மாதத்துக்கு உச்சக்கட்டமான ஈல்டு கிடைக்குங்க. மொத்தம் 3 வருஷம் இதில் நல்ல ஆதாயம் பெறலாம். தினசரி பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு சொல்லுவாங்க, சம்மங்கி ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ அப்படிங்கிறது கணக்குங்க. 100 சென்ட்டுனா 100 கிலோ எடுக்கணும். 100 கிலோ மேக்ஸிமம் எந்த விவசாயம் எடுக்கிற மாதிரி தெரியல. 60 to 70 வந்தாலே நமக்கு லாபமான தொழில் தான் சொல்லலாம். சூரிய உதயத்துக்கு முந்தி எடுத்துட்டோம்னா நமக்கு அது லாபம் இருக்குங்க. அது பக்கத்தில் விற்பனை வாய்ப்பை உருவாக்கணும். விற்பனை வாய்ப்பை உருவாக்கிட்டு நம்ம எந்த இடத்துக்கு கொடுக்குறோமோ அங்கேருந்து தான் நம்ம நிறைய ஏமாந்துருக்கோம். நிறைய பேர்கிட்ட அனுபவமும் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு முக்கியமான வியாபாரி நமக்கு மொத்த வியாபாரி கிடச்சிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதுக்கு பின்னாடி நல்ல உற்பத்தி வரும்போது தெளிப்பான் வேணும், ஸ்ப்ரிங்க்லர் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பூவோட தன்மை மாறாமல் இருக்கும், பூ பறிக்கிறதுக்கு இயல்பாக இருக்கும், செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த தெளிப்பான் சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம்னாலே போதும். அதிகபட்சம் 1/2 மணி நேரம், 10 நிமிஷமே கூடுதலானது தான் இது. கண்டிப்பாக தெளிப்பான் வேணும். தெளிப்பான நம்ம பூ போடும்போதே தெளிப்பானையும் ரெடி பண்ணிக்கணுங்க. சொட்டு நீருக்கும் புட்டு பதத்தில் இருக்கணும். எப்படி மண்புழுவுக்கு நம்ம தண்ணி விடுறோமோ அதே அளவுக்கு சம்மங்கிக்கும் தண்ணி இருக்கணுங்க. விரலை வச்சு பார்த்தாலே தெரியும். கடினமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகுவாகவும் போகக்கூடாது. புட்டு பதத்தில் மண் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துன்னு வச்சா அதிகப்படியான தண்ணியும் தேவையில்லை, தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடாதுங்க. சம்மங்கி ஒரு நல்ல பயிருங்க. இப்போ நம்ம பசுமை கானகம் ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணையத்தில் சம்மங்கியை பற்றி பார்த்தோங்க. இன்னும் நாங்கள் அடுத்தமாக இன்னொரு பூ ரகம் போட்டிருக்கோம். அதுக்கு பேர் நந்தியாவட்டம், சாந்தினி ஜாஸ்மின் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். நந்தியாவட்டம் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும், வாசம் இருக்காது. ஆனால் அது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பூவுங்க. அந்த பூவும் மாலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பூவு. அதுவும் ஒரு புது முயற்சியாக தான் பண்ணணும். அதுவும் கேவிகே மீட்டிங் போகும்போது ஒரு விவசாயி நமக்கு அறிமுகமானார். நந்தியாவட்டம் போடலாம், இது கொஞ்சம் இப்படியெல்லாம் பராமரித்தா நல்லா வரும்னு சொன்னாருங்க. அவரோட அந்த விவசாயிக்கிட்டே வாங்கி அந்த விவசாயியோட அனுபவத்தில் திண்டுக்கல்ங்க அவர் ஒரு 4 ஏக்கர் போட்டிருந்தார். அவங்க உறவுகள்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு 10 ஏக்கர் நந்தியாவட்டம் விவசாயம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. அவரோட வழிகாட்டுதல், அவரோட முயற்சி, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே தான் செஞ்சோம். ஆனால் என்னன்னா இது நடவு முறை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும். 3க்கு 3 குழி கண்டிப்பாக வேணும். 10க்கு 10 அடி கேப்பு, 7 அடி இப்படி வரிசைக்கு வரிசை 10 அடி, செடிக்கு செடி 6லேருந்து 7 அடி அப்படி ஒரு கணக்கு வச்சு நாங்கள் மொத்தம் 2700 பிளான்ட்டு எய்ம் பண்ணோம். அது போட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்தில் ஈல்டுக்கு வரும். அது சிறு மரம் பெருஞ்செடி அந்த வகைங்க. மரப்பயிர் மாதிரி தான், ஆனால் அதுக்கு பேரே சிறு மரம் பெருஞ்செடி. செடி பெருசாக இருக்கும், மரம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கவாத்து பண்ணிக்கலாம்.
அது எல்லா நாளுமே ஈல்டு வருங்க. தினசரி எடுத்து தான் ஆகணும். முக்கா இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். தினசரி எடுக்கணும். அதுக்கு விற்பனை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் நல்லாயிருக்கும். 6 மாத காலம் தொய்வாக இருக்கும். அந்த 6 மாத காலம் நம்ம பராமரிப்பு பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு அதுலேயும் தினசரி வருமானம் கிடச்சிட்டு இருக்குங்க. அதுவும் பகலில் எடுத்துருவோம். நந்தியாவட்டம் பொறுத்தளவு பகலில் எடுத்துருவோம். சம்மங்கி இரவில் எடுக்கிறாங்க. 2 பூவுமே நல்ல விற்பனைக்கு போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு நமக்கு எந்த சிரமங்கள் இல்லாமல் விவசாயிக்கு ஒரு தெளிவான ஒரு வருமானத்துக்கு 2மே ஒத்துழைக்குதுங்க. தீவனப்புல் நிலத்தில் நிற்கிறோங்க. சூப்பர் நேப்பியர் கோஃபோர் 2ம் கலந்து வச்சுருக்கோம். ஒரு ஓரம் சூப்பர் நேப்பியரும் ஒரு ஓரம் கோஃபோரும் வச்சுருக்கோங்க. நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே அப்பப்போ கட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப வளர்ந்து போயிடுது. அதனால் நாங்கள் சாப் கட்டர் வச்சு பொடியாக்கி தான் நம்ம ஆடு மாட்டுக்கு கொடுக்குறோம். இந்த சின்னதில் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் நேரடியாக ஆடுங்க மேய்ச்சலுக்கே விட்ருவோம். அது மேயும் தேவையான அளவுக்கு இருக்குங்க. இதுக்கு தண்ணி வந்து நம்ம ட்ரிப்பில் தான் கொடுக்குறோம். இங்கே டோட்டலே நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு பண்ணதே நம்ம இரிகேஷன் தான். எல்லா இடத்துக்கும் ட்ரிப்பு கூட தண்ணி வர வர ரொம்ப குறைவாக இருக்குது. ட்ரிப்பு இருக்கிறதால நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு அதிகபட்சம் மாதத்தில் 3 முறை தாங்க இதுக்கு தண்ணி கொடுக்குறோம். அப்புறம் இயற்கையாகவே அது எடுத்துக்குது, நல்லா வருது. இதில் எந்த பாதிப்பும் இல்லைங்க. கோஃபோர் சூப்பர் நேப்பியர் கண்டிப்பாக ஒரு மாட்டு பண்ணையாவோ இல்லை மினிமம் வச்சுருந்தா கூட ஒரு 10 சென்டில்னாச்சும் நம்ம கோஃபோர் போட்டுக்கிறது நல்லது. அது வந்துக்கிட்டே இருக்கும், நறுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல செலவு கம்மி நமக்கு. எதுவுமே இப்போ நாங்கள் தவிடு தான் கொடுக்குறோம் மாட்டுக்கு. வேறு எந்த தீவனம் கொடுக்குறதில்ல. குச்சி தீவனம் அதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. தவிடு கொடுக்குறோம், இந்த கோஃபோர் போடுறோம், அவ்வளோதான். போதும். இதுவே வச்சுட்டு சாப்பிடும். பாலுங்கிற நோக்கத்துக்கு போகும்போது தான் கெமிக்கலோட உரம் போடணும் தேவையில்லை. மாட்டுக்கு கூட கொடுக்க வேண்டியதில்லை. இதுவே நல்லாயிருக்கும். இதுலேயே நல்ல பால் கொடுக்கும். அப்புறங்க நம்ம ஆரம்பத்தில் அசோலா பாண்டு வச்சுருக்கோம். அசோலா தேவையான அளவுக்கு உற்பத்தி இருந்ததுங்க. ஆடு மாட்டுக்கு அசோலா நல்ல பயன்பாடு. நான் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணி போட்டதால் அப்புறம் ஒரு விசிட்டு டைரக்டர் சார் கேவிகேலேருந்து டைரக்டர் சார் வந்தாங்க. வரும்போது இவ்வளவுக்கு நீங்கள் இந்த சுருள் பாசி வளர்க்கலாமே, அசோலாவோட அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்குன்னு சொன்னப்போ அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டேன். அப்புறம் கேவிகேவில் போகும்போது சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் இதில் வரும், சில டிஃபிகல்ட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கான பயிற்சிக்கு போனாங்க. சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போனப்போ சுருள் பாசி அசோலா மனிதனும் சாப்பிட்லாம். ஆனால் அதிகபட்சமாக நம்ம கால்நடைக்கு கொடுத்தோம். ஆனால் சுருள் பாசி வந்து கண்டிப்பாக மனிதன் சாப்பிட வேண்டிய ஒரு இது. எல்லா விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் சியை தவிர பாக்கி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. உற்பத்தி மெத்தேடு பார்த்தா அசோலாவுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் இருக்கும். எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் இப்போ நம்ம அதை அசோலா யூனிட்டாக அப்படியே சுருள் பாசி யூனிட்டாக கொஞ்சம் டைவர்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணல. மேனுவலாகவும் பண்ணலாம், மோட்டரைஸும் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம மோட்டரைஸுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறோம். ப்ராடக்டில் இருக்குது. ஒரு நாளைக்கு 2.5 to 3 கிலோ பவுடர் ஃபார்மில் உற்பத்தி பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குங்க. இப்போ பரிச்சார்த்த முயற்சி தான். கேவிகேவில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு செல்லிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம காலப்போக்கில் இருக்குது. வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மனிதர் ஒவ்வொருத்தரையும் சாப்பிட வேண்டிய மிகப்பெரிய ஒரு மருந்து இல்லை உணவுப் பொருளுங்க ஸ்பைருலினா சுருள் பாசி. கடலில் இயற்கையாக கிடச்சிது. அதே மெத்தடில் நம்ம இங்கே செயற்கையாக உருவாக்குறோம். பாசி எடுத்து சேகரித்து அது ஜெல் ஃபார்மில் இருக்கிறத பவுடர் ஃபார்முக்கு மாற்றி பவுடர் ஃபார்மில் கேப்சலாவோ இல்லை மதிப்பு கூட்டி ஃபுட்டுலேயோ அதை சேர்த்துக்கலாம். உணவுப் பொருளில் தான் வருது. அது பயிற்சி எடுத்திருக்கோம், முயற்சி பண்ணுறோம், வரும் நம்பிக்கை இருக்குங்க. அடுத்த முயற்சி ஸ்பைருலினா தான். இன்னும் 2 மாதத்தில் அது செயலாக்கத்துக்கு வந்துடுங்க. மண்ணில் மறுமலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது. இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.